தாய் வீடு ஜூன் 2026. மட்டக்களப்பு பொது நூலகம் தமிழரின் அறிவுசார் அடையாளம். எழுதியவர் சானா சத்யதேவன். வாசிப்பவர் ஆனந்தராணி பாலேந்திரா. மே 20, 2026 அன்று இலங்கை கிழக்கு மாகாணத்தின் மையப்பகுதியான மட்டக்களப்பு தனது சமூக கலாசார வரலாற்றில் ஒரு தீர்க்கமான மைல்கல்லை கண்டது. 16 ஆண்டுகளுக்கு முன்னர் அடித்தளமிடப்பட்டு அரசியல் நிலையற்ற தன்மை, நிதி பற்றாக்குறை மற்றும் அதிகாரத்துவ தடைகள் காரணமாக கிடப்பில் போடப்பட்டிருந்த நவீன பொது நூலக வளாகம் ஒரு வழியாக பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக திறந்து வைக்கப்பட்டது. ஜனாதிபதி உள்ளிட்ட பல முக்கிய பிரமுகர்களின் பங்கேற்பு மற்றும் நூலகத்தின் உத்தியோகபூர்வ இணையதள தொடக்கம் என இந்த நிகழ்வு ஊடகங்களின் முதன்மை செய்தியாக மாறியது. இருப்பினும் இந்த நிகழ்வின் ஆழமான பரிமாணம் என்பது வெறும் விழாக்கால கொண்டாட்டங்களுக்கு பின்னால் இருப்பதல்ல. மாறாக 21ஆம் நூற்றாண்டின் எண்ணிம பேரிரைச்சலுக்கு மத்தியில் ஒவ்வொரு நவீன சமூகமும் எதிர்கொள்ளும் ஒரு முக்கியமான கேள்வியை பற்றியதாகும். தகவல்கள் பெருக்கெடுத்து ஓடும் இந்த யுகத்தில் ஒரு பௌதீக நூலக கட்டடம் ஏன் இன்றும் அவசியமாகிறது? இதற்கான விடை பௌதீக நூலகங்கள் மனித சமூகத்திற்கு வழங்கும் தனித்துவமான சமூக மற்றும் தத்துவார்த்த மதிப்பில் அடங்கியுள்ளது. ஸ்மார்ட் போன்களும் செயற்கை நுண்ணறிவும் AI அறிவை விரல் நுனியில் கொண்டு வந்து சேர்த்த போதிலும் அவை மனிதர்கள் நேரில் சங்கமிக்கும் ஒரு பௌதிக வெளியின் தேவையை ஒருபோதும் குறைத்து விடுவதில்லை. ஏனெனில் ஒரு பௌதிக நூலக கட்டடம் என்பது வெறும் புத்தகங்களை சேமித்து வைக்கும் கிடங்கு அல்ல. மாறாக அது இணையத்தின் தனிமைக்குள்ளும் அல்கோரிதங்களின் வரம்புகளுக்குள்ளும் சுருங்கிவிடும் மனிதர்களை சமூகத்தோடு பிணைக்கும் ஒரு உன்னதமான கூட்டு வழியாகும். இணையத்தில் தகவல்கள் பெருக்கெடுத்து ஓடினாலும் அங்கு நாம் தேடும் தரவுகள் மட்டுமே நமக்கு கிடைக்கும். ஆனால் ஒரு பௌதிக நூலகத்தின் அலமாரிகளுக்குள் உலா வரும் போதுதான் நாம் தேடாத பல அரிய அறிவு கருவூலங்களை தற்செயலாக கண்டடையும் செரண்டிபிட்டி, வியக்கத்தகு அனுபவம் சாத்தியமாகிறது. இணைய திரைகளால் ஒருபோதும் தந்திட முடியாத இந்த அறிவுசார் நேர்படலையும் சமூக பிணைப்பையும் தான் ஒரு பௌதிக நூலக கட்டடம் நமக்கு இன்றும் சாத்தியமாக்குகிறது. அதனால்தான் லாஸ் ஏஞ்சல்ஸ் பொது நூலகம், டொரண்டோ பொது நூலகம், சிங்கப்பூர் தேசிய நூலக சபை போன்ற உலகளாவிய நிறுவனங்கள் இன்று கடந்த கால வரலாற்றின் எச்சங்களாக முடங்கிவிடாமல் துடிப்புடன் செழித்து வளரும் அறிவு மையங்களாக திகழ்கின்றன. ஒரு நூலகத்தின் வெற்றியும் தோல்வியும். ஒரு நூலகத்தின் வெற்றி அல்லது தோல்வி என்பது வெறும் தொழில்நுட்ப வளர்ச்சியால் தீர்மானிக்கப்படுவதில்லை. மாறாக அரசாங்கங்கள் அதன் மீது செலுத்தும் முதலீட்டிலும் காட்டும் தொலைநோக்கு பார்வையிலும் தான் தங்கியுள்ளது என்பதற்கு சர்வதேச அளவில் இருவேறு முரணான உதாரணங்கள் உள்ளன. தொழில்நுட்பத்தின் உச்சத்தில் இருக்கும் சீனாவின் சென்ஷெயின் நகரம் நூலகங்களை அறிவு பொருளாதாரத்தின் இன்றியமையாத உள்கட்டமைப்பாக ஏற்றுக்கொண்டு பெருமளவில் முதலீடு செய்தது. 2024ஆம் ஆண்டின் இறுதியில் அந்நகரம் 925 பொது நூலகங்களையும் 322 சுயசேவை நூலக நிலையங்களையும் நிறுவி ஒட்டுமொத்தமாக 68.3 மில்லியன் ஆவணங்களின் சேகரிப்பை உருவாக்கியது. இதன் விளைவாக கடந்த 2025 மட்டும் நூலகங்களுக்கான வருகையாளர் எண்ணிக்கை 54.3 மில்லியனாகவும் பௌதிக புத்தக இரவல் வழங்கல் 29.5 மில்லியனாகவும் அதிரடியாக அதிகரித்தன. ஒரு அதிநவீன தொழில்நுட்ப மையத்திற்கு நூலகங்கள் என்பது முன்னேற்றத்தை தடுக்கும் கவனச்சிதறல் அல்ல. மாறாக அத்தகையதொரு கண்டுபிடிப்பு பொருளாதாரத்தின் இனோவேஷன் ஈக்கனாமி சிந்தனை திறனையும் படைப்பாற்றலையும் தூண்டுகின்ற அறிவு அடித்தளம் என்பதை சென்ஷன் நகரம் உலகிற்கு எடுத்துக்காட்டியது. மறுபுறம் ஹாங்காங் பொது நூலகங்கள் கடுமையான வீழ்ச்சியை சந்தித்துள்ளன. கடந்த 2014ஆம் ஆண்டில் 38.8 மில்லியனாக இருந்த அந்நூலகங்களின் வருகையாளர் எண்ணிக்கை 2024இல் 23.8 மில்லியனாக வீழ்ந்துள்ளதுடன் அங்குள்ள மக்களில் 83% அவற்றை சமகாலத்திற்கு ஒவ்வாத கவர்ச்சியற்றவை என கருதுகின்றனர். இந்த வீழ்ச்சிக்கு காரணம் தொழில்நுட்ப புரட்சி அல்ல, மாறாக அங்கு நிலவும் நிர்வாக தேக்க நிலையே ஆகும்.
ஷென்சென் நகரம் இரவு 9 அல்லது 11 மணி வரை நூலகங்களை திறந்து வைத்தல், நெகிழ்வான நவீன இடவமைப்புகள், ஃபிளெக்சிபிள் ஸ்பேசஸ், ஒருங்கிணைந்த எண்ணிம சேவைகள் என தொடர்ந்து முதலீடு செய்தபோது ஹாங்காங் நூலகங்களோ போதிய இருக்கை வசதிகளின்றி மாலை 8 மணிக்கே மூடப்படும் காலாவதியான வளாகங்களாக தேங்கின. உண்மையில் பொது நூலகங்கள் ஒருபோதும் தானாக தோல்வியடைவதில்லை. சமூகங்களும் அரசாங்கங்களுமே தங்களின் முறையற்ற புறக்கணிப்பு மற்றும் குறைந்த முதலீடுகள் மூலம் அவற்றை தோல்வியடைய செய்கின்றன. 1994 யுனெஸ்கோவின் பொது நூலக அறிக்கை. பொது நூலகங்களின் இந்த அத்தியாவசிய பங்கையும் அதை எவ்வாறு இயங்க வேண்டும் என்பதற்கான சர்வதேச கட்டளையையும் யுனெஸ்கோ தனது பொது நூலக அறிக்கையில் 1994 மிக தெளிவாக வரையறுத்துள்ளது. அதன் பார்வையில் சுதந்திரம், செழிப்பு மற்றும் சமூக மேம்பாடு போன்ற அடிப்படை மனித மதிப்புகளை அடைவதற்கு தங்களின் ஜனநாயக உரிமைகளை உணர்ந்த குடிமக்கள் அவசியமாகின்றனர். எனவேதான் பொது நூலகம் என்பது வெறும் புத்தகங்களின் கிடங்கு அல்ல, மாறாக அது ஜனநாயகத்தை நிலைநிறுத்தும் ஓர் உயிருள்ள சக்தி, லிவிங் ஃபோர்ஸ் என்று யுனெஸ்கோ பிரகடனப்படுத்துகிறது. மேலும் வயது, இனம், பாலினம், மதம் அல்லது சமூக நிலை ஆகியவற்றை பொருட்படுத்தாமல் இலவச மற்றும் சமமான அணுகல் அனைவருக்கும் தங்கு தடையின்றி வழங்கப்பட வேண்டும் என்றும் அது வலியுறுத்துகிறது. சர்வதேச அளவிலான இந்த அறிக்கை நீண்டதொரு போருக்கு பிந்தைய மொழி சிறுபான்மையினரை கொண்ட குறிப்பிடத்தக்க சமூக பொருளாதார ஏற்றத்தாழ்வுகள் நிலவுகின்ற மட்டக்களப்பு போன்றதொரு சூழலுக்கு மிக அவசியமானதாகும். வர்க்க வேறுபாடுகளால் கல்வி மற்றும் தகவல் உரிமைகள் சாமானியர்களுக்கு மறுக்கப்படும் ஒரு சூழலில் சமூக படிநிலையின் மேல்மட்டத்தில் இருப்பவர்களுக்கும் கீழ்மட்டத்தில் இருப்பவர்களுக்கும் இடையேயான அறிவுசார் இடைவெளியை குறைத்து சம வாய்ப்பு களத்தை உருவாக்கும் மிகச்சில பொது நிறுவனங்களில் ஒன்றாக பொது நூலகம் செயற்பட வேண்டியுள்ளதை இது மிக அழுத்தமாக வலியுறுத்துகிறது. யுனெஸ்கோ முன்வைக்கும் ஒரு பொது நூலகத்திற்கான 12 முக்கிய பணிகளின் பின்னணியில் மட்டக்களப்பின் புதிய நூலகத்தின் தற்போதைய கட்டமைப்பை மதிப்பிடுவது அவசியமாகும். இருப்பினும் யுனெஸ்கோவின் முழுமையான இலக்குகளை அடைந்து ஒரு சர்வதேச தரத்திலான நிறுவனமாக நிமிர மட்டக்களப்பு நூலகம் இன்னும் பல மைல்கற்களை எட்ட வேண்டியுள்ளது. முதலாவதாக, வாசகர்களின் தனிப்பட்ட படைப்பு அபிவிருத்திக்கான பரந்த வாய்ப்புகளையும் அவர்களின் கற்பனை திறனை தூண்டக்கூடிய நவீன வெளிகளையும் கிரியேட்டிவ் ஸ்பேசஸ் இந்நூலகம் உருவாக்க வேண்டும். அடுத்ததாக, பல்லின மக்கள் செறிந்து வாழும் கிழக்கு மாகாணத்தின் நீண்டகால சமூக நல்லிணக்கத்திற்கு மிக இன்றியமையாததான கலாசாரங்களுக்கு இடையிலான உரையாடல்களையும் கலாசார பன்முகத்தன்மையையும் வளர்த்தெடுக்கும் ஒரு பொது மேடையாக இது மாற வேண்டியுள்ளது. அத்துடன் பிராந்தியத்தின் தனித்துவமான வாய்மொழி மரபுகளை ஆவணப்படுத்தி ஆதரிப்பதோடு குடிமக்களுக்கான அன்றாட சமூக தகவல்களை உடனுக்குடன் வழங்குதல் மற்றும் உள்ளூர் வணிகங்களுக்கான பிரத்யேக தகவல் சேவைகளை விரிவாக்குதல் போன்ற பன்முக பரிமாணங்களையும் மட்டக்களப்பு பொது நூலகம் தனது எதிர்கால செயற்பாடுகளில் உள்ளிருக்க வேண்டியது காலத்தின் கட்டாயமாகும். அரசியல் தடைகளும் மட்டக்களப்பின் கூட்டு மீள் வெல்லமையும். இந்த உலகளாவிய மற்றும் கொள்கை ரீதியான பின்னணியில் வைத்து பார்க்கும் போதுதான் மட்டக்களப்பு பொது நூலக திறப்பின் உண்மையான அரசியல் முக்கியத்துவம் முழுமையாக துலக்கமடைகிறது. 16 ஆண்டுகள் 4 வெவ்வேறு அரசாங்கங்களின் மாறுபட்ட அரசியல் முன்னுரிமைகள், எண்ணற்ற உள்ளூர் அதிகாரத்துவ போராட்டங்களை கடந்துதான் இந்த வளாகம் இன்று சாத்தியமாகியுள்ளது. இலங்கையின் போருக்கு பிந்திய சூழலில், குறிப்பாக கிழக்கு மாகாணத்தில் ஒரு கலாசார நிறுவனத்தை அல்லது அறிவுசார் வெளியை நிறுவுவது என்பது வெறுமனே செங்கல் மற்றும் சிமெந்தினாலான கட்டுமான பணி மட்டுமல்ல, மாறாக அது அரசியல் அதிகாரம், நிதி பகிர்வு, பிராந்திய பிரதிநிதித்துவம் ஆகியவற்றுடன் நேரடியாக பிணைக்கப்பட்ட ஒரு தீர்க்கமான சமூக அரசியல் செயல்முறையாகும். மட்டக்களப்பு நூலகத்தின் இந்த தசாப்த கால தாமதம் என்பது இலங்கையின் தமிழர் பகுதிகளில் உள்ள பொதுச்சேவை நிறுவனங்கள் எதிர்கொள்ளும் மைய அரசின் கட்டமைப்பு சார்ந்த புறக்கணிப்பையும் உள்ளூர் சுயலாப அரசியல் வேறுபாடுகளையும் அப்பட்டமாக பிரதிபலிக்கிறது. எனவே இந்நூலகத்தின் திறப்பு விழா என்பது அரச இயந்திரத்தின் தாராள மனப்பான்மையால் கிடைத்த கொடை அல்ல,
மாறாக தங்களுக்குரிய அறிவுசார் வெளியை பெற்று தீர வேண்டும் என்ற மட்டக்களப்பு மக்களின் கூட்டு மீள் வெல்லமையின் வெற்றியாகும். ஜனநாயகப்படுத்துதலும் சமூக அடையாளமும். அரசியல் ரீதியாக பொது நூலகங்கள் என்பவை சமூகத்தின் மிக முக்கியமான ஜனநாயக வெளிகளாகும். சாதி, மத, வர்க்க அல்லது மொழி வேறுபாடுகளின்றி சமூகத்தின் அத்தனை தரப்பு மக்களும் சமத்துவமாக பயன்படுத்தக்கூடிய மிகச்சில பொது இடங்களில் நூலகமும் ஒன்று. ஹாங்காங் போலல்லாமல் சென்ஷன் நகரைப் போல மட்டக்களப்பு நூலகமும் நெகிழ்வான இடவமைப்புகளையும் விரிவான நேர எல்லைகளையும் பல்லின சமூகங்களை ஒருங்கிணைக்கும் பன்மைத்துவ நல்லிணக்க வெளிகளையும் உருவாக்க வேண்டிய கட்டாயத்தில் உள்ளது. இது நிறுவனமயப்பட்ட மறதிக்கு இன்ஸ்டிடியூஷனல் அம்னீசியா எதிரான ஒரு கூட்டு நினைவகத்தின் அரணாகும். நீண்டதொரு போருக்கு பிந்திய சமூகம் தனது வரலாற்றை, இலக்கியத்தை மற்றும் கூட்டு பதிவுகளை தக்க வைத்துக் கொள்வதற்கு இத்தகைய பௌதிக நிறுவனங்கள் முற்றிலும் அத்தியாவசியமானவை. இன்றைய எண்ணிமத் தளங்கள் அல்கோரிதம்களால் கட்டுப்படுத்தப்பட்டு வாசகர்களை தனித்தனி தீவுகளாகவும் சுய விருப்ப வட்டங்களுக்குள்ளும் ஃபில்டர் பபிள்ஸ் முடக்கும் வேளையில் பொது நூலகம் மக்களை நேருக்கு நேர் சந்திக்க வைக்கும் ஒரு துடிப்புமிக்க கூட்டு பொது வழியாக செயற்படுகிறது. மட்டக்களப்பு மாநகர சபையின் இந்த புதிய பொது நூலகம் தனது உத்தியோகபூர்வ இணையதளத்தின் வழியே எண்ணிம உலகிற்குள் காலடி எடுத்து வைக்கும் அதே வேளையில் அதன் பௌதிக கட்டடம் மூலம் இம்மண்ணின் சமூக யதார்த்தத்துடன் தன்னை இறுக்கமாக பிணைத்துக் கொள்ள வேண்டும். இந்த பிரமாண்டமான கட்டடம் என்பது வெறும் திறப்பு விழா ஆடம்பரங்களுக்கு அப்பாற்பட்டது. போதிய நிதி முதலீடும் சமகால வாசகர்களின் தேவைக்கேற்ற தொடர்ச்சியான வடிவமைப்பு மாற்றங்களும் இல்லையெனில் எத்தகைய வரலாற்று பெருமைமிக்க நிறுவனமும் முடங்கிவிடும் என்பதையே ஹாங்காங்கின் வீழ்ச்சி நமக்கு எச்சரிக்கையாக உணர்த்துகிறது. எனவே மட்டக்களப்பு பொது நூலகம் என்பது வெறும் புத்தக காப்பகமாகவோ அருங்காட்சியமாகவோ சுருங்கிவிடக்கூடாது. அது சமூகத்தின் மாற்று சிந்தனைகளை உருவாக்குவதற்கும் குடிமக்களுக்கு அறிவின் வழியே அதிகாரம் அளிப்பதற்கும் தற்கால பன்மைத்துவ அடையாளத்தை தாங்கி நிற்கும் ஒரு துடிப்புமிக்க சமூக உட்கட்டமைப்பாக மாற வேண்டும். அப்போதுதான் மட்டக்களப்பு மக்களின் 16 ஆண்டுகால நீண்ட காத்திருப்பின் உண்மையான சமூக அரசியல் நோக்கம் முழுமையடையும். சமூக தனிமையை எதிர்கொள்ளும் புகலிடம். சமகால சூழலில் நூலகங்களின் பங்கு என்பது வெறும் அறிவுசார் தேடலோடு மட்டும் நின்றுவிடுவதில்லை. சார்ட்டர்ட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் லைப்ரரி அண்ட் இன்ஃபர்மேஷன் ப்ரொஃபஷனல்ஸ் CILIP அமைப்பின் அண்மைக்கால போக்கு அறிக்கை சுட்டிக்காட்டுவது போல நவீன நூலகங்கள் சமூக தனிமையை எதிர்கொள்ளும் முக்கிய இடங்களாக உருவெடுத்துள்ளன. முதியவர்கள், இளைஞர்கள், விளிம்பு நிலை மனிதர்கள் என சமூகத்தின் அத்தனை தரப்பினருக்கும் எவ்வித பாகுபாடுமற்ற ஒரு நடுநிலை தளமாக நுகர்வோர் கலாசாரத்தின் அழுத்தங்களின்றி பணம் செலவழிக்க வேண்டும் என்ற கட்டாயமோ எதிர்பார்ப்போ இல்லாத சமூகத்தின் ஒரே ஒரு புகலிடமாக இன்று பொது நூலகங்களே எஞ்சியுள்ளன. தவறான தகவல்களின் யுகத்தில் தகவல் கல்வியறிவு. செயற்கை நுண்ணறிவால் உருவாக்கப்பட்ட உள்ளடக்கங்கள், AI ஜெனரேட்டட் கான்டென்ட், போலியான செய்திகள், மிஸ்இன்ஃபர்மேஷன் மற்றும் திட்டமிட்டு பரப்பப்படும் தீங்கான தகவல்கள், டிஸ்இன்ஃபர்மேஷன் ஆகியவற்றால் ஒட்டுமொத்த தகவல் சூழலும் மாசுபட்டுள்ள ஒரு யுகத்தில் நாம் வாழ்கிறோம். இத்தகையதொரு நச்சுச் சூழலில் ஒரு தகவலின் நம்பகத்தன்மையையும் அதன் மூலங்களையும் பகுத்தறிந்து மதிப்பிடுகின்ற தகவல் கல்வி அறிவு என்பது வெறும் கல்வி சார்ந்த தகுதி மட்டுமல்ல. அது இந்த எண்ணிம யுகத்தில் தன்னை தற்காத்துக் கொள்வதற்கான அடிப்படை உயிர் வாழ்வு திறனாகும். இங்குதான் நூலகர்கள் என்பவர்கள் வெறும் புத்தகங்களை எடுத்து தருபவர்களாக மட்டும் நின்றுவிடாமல் தகவல் விஞ்ஞானத்தில் பயிற்றுவிக்கப்பட்ட பயனர்களுக்கும் அறிவு வளங்களுக்கும் இடையிலான தீவிரமான இடைத்தரகர்களாக மாறுகிறார்கள். மால்டோவா கருத்தரங்கின் முடிவுகள் வலியுறுத்துவது போல சமூகத்தில் தவறான தகவல்களை எதிர்த்தல் மற்றும் பாதுகாப்பான எண்ணிம சூழலை ஊக்குவிப்பதில் பொது நூலகங்களுக்கு முதன்மையான அரசியல் மற்றும் சமூக பொறுப்பு உண்டு. மனித மூலதனம் மற்றும் சமூகத்தின் பொருளாதார மீள்திறன் மீதான முதலீடு. யுனெஸ்கோ அறிக்கையின்படி உள்ளூர் வணிகங்களுக்கும் உற்பத்திகளுக்கும் போதுமான தகவல் சேவைகளை வழங்குவது ஒரு பொது நூலகத்தின் முதன்மை கடமைகளில் ஒன்றாகும்.
2022ஆம் ஆண்டின் கடுமையான பொருளாதார நெருக்கடியின் கூட்டு வடுக்களில் இருந்து இன்னும் முழுமையாக மீளாத சூழலில் இந்த நூலகம் என்பது வெறும் அரசாங்க செலவீனம் அல்ல, மாறாக அது மனித மூலதனம் மற்றும் சமூகத்தின் பொருளாதார மீள்திறன் மீதான முதலீடாகும். இன்று மட்டக்களப்பு பிராந்தியத்தில் சுயதொழில் முயற்சிகளும் சிறிய மற்றும் நடுத்தர அளவிலான வணிகங்களும் கணிசமாக அதிகரித்து வருகின்றன. இத்தகைய சூழலில் இங்குள்ள சிறு வணிக உரிமையாளர்களுக்கு சந்தை ஆராய்ச்சி தரவுகளும், இளம் தொழில் முனைவோருக்கு வணிக திட்ட மாதிரிகளும், விவசாயம் மற்றும் மீன்பிடி தொழிலில் ஈடுபட்டுள்ளோருக்கு நவீன தொழில்நுட்ப தகவல்களும் வாழ்வாதார அத்தியாவசியங்கள் ஆகும். இந்த தேவைகளை மட்டக்களப்பு பொது நூலகம் வெறும் புத்தகங்களாக மட்டுமன்றி பிரத்யேக வழிகாட்டல் கருத்தரங்குகள் மற்றும் எண்ணிம தரவு தளங்கள் மூலம் தங்கு தடையின்றி வழங்கும் போது அது பிராந்திய பொருளாதார வளர்ச்சியை உந்தித்தள்ளும் ஒரு முக்கிய உள்கட்டமைப்பாக மாறுகிறது. பிராந்திய அடையாளமாக நூலகம் அரசியல் மற்றும் சமூக அடையாளத்தின் குறியீடாக பொது நூலகங்களை கருதும் கோட்பாடு நீண்ட வரலாற்று பின்னணியை கொண்டது. ஒரு பொது நூலகத்திற்கு அரசாங்கமே முழுமையாக நிதி வழங்கி பராமரிக்க வேண்டும் என்ற சிந்தனையை வரலாற்றில் முதலில் விதைத்தவர் இத்தாலிய கவிஞரான பெர்ட்ராக் ஆவார். அவர் தனது அரிய புத்தக சேகரிப்புகளை அவை பாதுகாப்பான இடத்தில் முறையாக பராமரிக்கப்பட வேண்டும் என்ற நிபந்தனையுடன் வெனிஸ் குடியரசுக்கு உயில் மூலம் எழுதி கொடுத்தார். அப்போது அவர் தீர்க்க தரிசனமாக பின்வருமாறு கூறினார்: இந்த வெனிஸ் நகரம் பொது செலவில் மேலும் பல புத்தகங்களை சேர்க்கும். இவ்வழியில் வரலாற்றின் பழங்கால உலக புகழ் பெற்ற நூலகங்களுக்கு இணையான ஒரு மாபெரும் பொது நூலகத்தை நம்மால் நிறுவ முடியும். அவரது அந்த தொலைநோக்கு பார்வையின் விளைவாகவே இன்று இத்தாலி தேசம் மட்டும் 8 புகழ்பெற்ற தேசிய நூலகங்களை தனது கலாசார அடையாளங்களாக தாங்கி நிற்கிறது. உலகளாவிய இந்த வரலாற்று பின்னணிக்கு இலங்கையின் மிகச்சிறந்த சமகால உதாரணம் யாழ்ப்பாண பொது நூலகமாகும். ஒரு பொது நிறுவனம் எவ்வாறு ஒரு ஒட்டுமொத்த பிரதேசத்தின் முதன்மையான வரலாற்று மற்றும் கலாசார முகவரியாக மாற முடியும் என்பதற்கு யாழ் பொது நூலகத்தின் வரலாறு ஒரு சிறந்த சான்றாகும். யாழ் பொது நூலகம் வடமாகாணத்தின் ஒரு முக்கிய அடையாளமாக திகழ்வதைப் போல கிழக்கின் தனித்துவமான வரலாற்று பதிவுகளையும் தன்மைத்துவ பண்பாட்டையும் ஆவணப்படுத்தும் ஒரு பிராந்திய அடையாளமாக இந்த மட்டக்களப்பு பொது நூலகம் பரிணமிக்க வேண்டிய தேவையுள்ளது. பெர்ட்ராக்கின் இந்த தொலைநோக்கு சிந்தனையை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் சென்றவர் இத்தாலியில் பிறந்து இங்கிலாந்தில் பணியாற்றிய அன்டோனியோ பெனிசி ஆவார். இத்தாலிய புரட்சிகர நடவடிக்கைகளில் ஈடுபட்டதற்காக சொந்த நாட்டில் கைது அச்சுறுத்தலுக்கு உள்ளான பெனிசி இங்கிலாந்திற்கு தப்பிச் சென்றார். அங்கு 1831ஆம் ஆண்டு பிரிட்டிஷ் அருங்காட்சியகத்தில் ஓர் உதவி நூலகராக தனது பணியை தொடங்கினார். 1836ஆம் ஆண்டு ஜூலை 14 அன்று அவர் சமர்ப்பித்த அறிக்கை பொது நூலகங்களின் அடிப்படை தத்துவத்தில் முக்கிய மாற்றங்களை ஏற்படுத்தியது. அதில் அவர் பின்வருமாறு குறிப்பிட்டிருந்தார்: புத்தகங்களை பொறுத்தவரை இந்த நாட்டின் மிகப்பெரிய கோடீஸ்வரருக்கு என்னென்ன வாய்ப்புகள் கிடைக்கிறதோ அதே போன்ற வாய்ப்புகள் ஒரு ஏழை மாணவருக்கும் கிடைக்க வேண்டும். அந்த ஏழை மாணவருக்கான தகவல் தேவைகளை தாராளமாக வழங்க வேண்டியது அரசாங்கத்தின் தார்மீக கடமையாகும். 1856இல் முதன்மை நூலகராக உயர்ந்த பெனிசி தனது இலக்குகளை அடைய 4 முக்கிய நடைமுறை நடவடிக்கைகளை மேற்கொண்டார். 1. நூற்பட்டியலாக்கம் மற்றும் விவரண காப்பு. புத்தகங்களை அறிவியல் பூர்வமாக வகைப்படுத்தி உலகளாவிய தரத்திற்கேற்ப அட்டவணைப்படுத்துவதற்கான முறையான நூற்பட்டியலாக்க விதிகளை திட்டமிட்டு தொடங்கினார். 2. சட்டப்படியான ஆவண ஒப்படைப்பு. பிரிட்டனில் அச்சிடப்படும் ஒவ்வொரு வெளியீட்டின் ஒரு பிரதி கட்டாயமாக தேசிய நூலகத்திற்கு வழங்கப்பட வேண்டும் என்ற சட்டப்படியான ஆவண ஒப்படைப்பு விதியை பதிப்புரிமை சட்டத்தின் கீழ் கண்டிப்புடன் அமுல்படுத்தினார். 3. வளத்திரட்டலும் நிதி ஒதுக்கீடும். நூலக உள்கட்டமைப்பு மற்றும் சேவைகளை மேம்படுத்துவதற்கான அரசாங்கத்தின் நிதி ஒதுக்கீட்டை வெற்றிகரமாக பல மடங்கு அதிகரித்தார். 4. பணியாளர் மேம்பாடும் தொழில்முறை அங்கீகாரமும். நூலக பணியாளர்களை தகுதி வாய்ந்த அரசு ஊழியர்களாக அங்கீகரிக்க செய்ததன் மூலம்
நூலகத்துறையை ஒரு மதிப்புமிக்க தொழில்முறை பணியாக முறைப்படுத்தினார். இவற்றுடன் நூலகத்தில் எந்தெந்த புத்தகங்களை சேர்க்க வேண்டும் என்பதை தீர்மானிக்கும் சேகரிப்பு மேம்பாட்டு கொள்கையை வலுப்படுத்த 3 முக்கிய இலக்குகளை அவர் வகுத்தார். 1. தேசிய ஆவணவாக்கம். உள்ளூர் பிரிட்டிஷ் படைப்புகள் மற்றும் பேரரசு தொடர்பான அனைத்து நூல்களையும் தவறாமல் திரட்டுவது. 2. அரிய நூல்களை பாதுகாத்தல். பழங்காலத்து செவ்வியல் இலக்கியங்களின் அரிய பதிப்புகள் வாசகர்களுக்கு எளிதாக கிடைப்பதை உறுதி செய்வது. 3. உலகளாவிய அறிவை இணைத்தல். சர்வதேச அளவிலான சிறந்த இலக்கியங்கள், கலைகள் மற்றும் அறிவியல் துறை சார்ந்த படைப்புகளை தேடி திரட்டுவது. தனிசி நூலகத்தை வெறும் புத்தகங்களை அடுக்கி வைக்கும் ஒரு காப்பகமாக பார்க்கவில்லை. மாறாக அதனை தேசத்தின் ஒட்டுமொத்த அறிவுசார் மற்றும் கலாசார ஆன்மாவை பிரதிபலிக்கும் ஒரு சித்திரமாகவே கருதினார். கிழக்கின் அறிவுசார் மையமாக மட்டக்களப்பு நூலகத்தை மாற்றுவதற்கான வழிமுறைகள். 16 ஆண்டுகால நீண்ட காத்திருப்பின் பின் திறக்கப்பட்டுள்ள மட்டக்களப்பு பொது நூலகம் ஹாங்காங்கின் வீழ்ச்சியை தவிர்த்து சென்ஷன் நகரின் வெற்றியை நோக்கி பயணிக்க வேண்டுமாயின் எதிர்காலத்தில் பின்வரும் உத்திகளை நடைமுறைப்படுத்த வேண்டும். நீட்டிக்கப்பட்ட நேர முகாமைத்துவம் மற்றும் அணுகல் வசதி. பொது நூலக பயன்பாட்டில் ஹாங்காங் பின்னடைவை சந்தித்ததற்கு காரணம் அதன் மாலை 8 மணி மூடல் கொள்கையாகும். ஆனால் சென்ஷன் நகரம் தனது நூலகங்களை இரவு 9 மணி முதல் 11 மணி வரை திறந்து வைத்திருந்ததன் மூலம் வாசகர் எண்ணிக்கையை வெற்றிகரமாக அதிகரித்தது. மட்டக்களப்பு நூலகமும் பின்தங்கிய சூழலில் உள்ள மாணவர்களையும் வேலைக்கு செல்லும் தொழில் வல்லுநர்களையும் சென்றடைய வேண்டுமாயின் பின்வரும் நடைமுறைகளை சாத்தியப்படுத்த வேண்டும். மாலை நேர சேவை நீட்டிப்பு. கல்வி மற்றும் வேலை நேரங்களுக்கு பிந்திய வாசகர்களின் தேவையை நிறைவு செய்யும் பொருட்டு வாரத்தில் குறைந்தது 3 நாட்களாவது நூலகத்தின் சேவை நேரத்தை மாலை அல்லது இரவு வரை நீட்டிக்க வேண்டும். வார இறுதி சிறப்பு சேவைகள். குடும்பங்களையும் மாணவர்களையும் ஈர்க்கும் வகையில் சனிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் பிரத்யேக கற்றல் மற்றும் வாசிப்பு திட்டங்களை வடிவமைக்க வேண்டும். சுய சேவை வசதி. பிரதான நூலகம் மூடப்பட்ட பின்னரும் வாசகர்கள் நூல்களை பயன்படுத்துவதற்கும் திருப்பி ஒப்படைப்பதற்கும் ஏதுவாக தனியான சுய சேவை பகுதியை உருவாக்க வேண்டும். நெகிழ்வான பல் செயற்பாட்டு பகுதிகள். வெறும் மௌனமான வாசிப்பு அறைகளை மட்டுமே கொண்ட பாரம்பரிய நூலக மாதிரிகள் இன்று உலகளவில் வழக்கொழிந்து வருகின்றன. மட்டக்களப்பு நூலகம் ஒரு துடிப்புமிக்க நவீன சமூக உள்கட்டமைப்பாக மாற வேண்டுமாயின் பல்வேறு தேவைகளுக்கான பின்வரும் நெகிழ்வான இட அமைப்புகளை உருவாக்க வேண்டும். கூட்டு கற்றல் வெளிகள். மாணவர்கள் மற்றும் ஆராய்ச்சியாளர்கள் இணைந்து கல்வி சார்ந்த விவாதங்களை நடத்துவதற்கான தனித்துவமான குழு விவாத அறைகள், குரூப் டிஸ்கஷன் ரூம்ஸ். ஆரம்ப பருவ கற்றல் மையம், ஏர்லி சைல்ட்ஹுட் ஸ்பேஸ். குழந்தைகளை கவரும் வகையிலான வண்ணமயமான வடிவமைப்பு மற்றும் ஊடாடும் கல்வி பொருட்களை, இன்டராக்டிவ் எஜுகேஷனல் மெட்டீரியல்ஸ் கொண்ட குழந்தைகள் பகுதி. வளரிளம் பருவத்தினருக்கான வாசிப்பு பகுதி, யங் அடல்ட் ஜோன். நவீன தொழில்நுட்ப வசதிகள் மற்றும் வசதியான தகவல் தொடர்பு பரிமாற்றங்களை கொண்ட வளரிளம் பருவத்தினருக்கான பிரத்யேக பகுதி. தனிநபர் கற்றல் பகுதி. பல்கலைக்கழக மற்றும் போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகும் மாணவர்களுக்கான அமைதியான தனிப்படிப்பு பகுதி. பொது கலந்துரையாடல் கூடம். உள்ளூர் கலாசார இலக்கிய அமைப்புகள் மற்றும் சிவில் சமூகங்கள் ஒன்று கூடி நிகழ்வுகளை நடத்துவதற்கான சமூக கூட்டறை. எண்ணிம ஊடக பகுதி, டிஜிட்டல் மீடியா ஸ்பேஸ். இன்றைய இளைஞர்கள் ஆக்கப்பூர்வமான புதிய உள்ளடக்கங்களை உருவாக்குவதற்கும் கணினி திறன்களை வளர்த்துக் கொள்வதற்கும் உதவும் நவீன பகுதி. தற்போதைய இலங்கையின் பொருளாதார சூழல், மனிதவள கட்டுப்பாடுகள் போன்ற நடைமுறை யதார்த்தங்களின் பின்னணியில் மேலே குறிப்பிட்ட நீட்டிக்கப்பட்ட நேர முகாமைத்துவத்தையோ அல்லது அதிநவீன உட்கட்டமைப்பு வெளிகளையோ உடனடியாக முழுமையாக அமல்படுத்துவது சவாலான காரியமே என்பதில் ஐயமில்லை. எனினும் இச்சவால்களை ஒரு முடக்கமாக பார்க்காமல் ஆரம்ப கட்டத்தில் குறைந்த செலவிலான மாற்று உத்திகள், உதாரணமாக தன்னார்வலர்களை கொண்டு மாலை நேரங்களை முகாமைத்துவம் செய்வது,
இருக்கும் இடங்களை தற்காலிகமாக பகிர்ந்தளிப்பது மூலம் படிப்படியாக இந்த இலக்குகளை நோக்கி பயணிக்க வேண்டியது அவசியமாகும். இன்றைய உலகளாவிய போட்டித்தன்மை வாய்ந்த அறிவு பொருளாதாரத்தில் மட்டக்களப்பு பிராந்தியம் முன்னணி பெற வேண்டுமாயின் இந்த தொலைநோக்கு திட்டங்களை நோக்கிய நகர்வே நீண்டகால பலனை தரும் நேர்மறையான முதலீடாகும். துடிப்பு மிக்க சேவைகள் மற்றும் செயற்பாட்டு திட்டங்கள். நூலகம் என்பது வெறும் புத்தகங்களை சேமித்து வைக்கும் ஒரு செயலற்ற இடமாக இருக்கக்கூடாது. மாறாக அது தொடர்ச்சியான சமூக கல்வி செயற்பாடுகள் நிகழும் ஓர் உயிருள்ள களமாக மாற வேண்டும். இதற்கென பின்வரும் ஆக்கப்பூர்வமான திட்டங்களை நடைமுறைப்படுத்தலாம். குழந்தைகளுக்கான கதை சொல்லும் நேரங்கள் மற்றும் விளையாட்டு வழி கற்றல் மூலமாக ஆரம்ப கல்வி அறிவு திட்டங்களை ஊக்குவித்தல். பாடசாலை விடுமுறை நாட்களை பயனுள்ளதாக மாற்றும் வகையில் மாணவர்களுக்கான சிறப்பு வாசிப்பு போட்டிகள் மற்றும் சவால்களை ஒருங்கிணைத்தல். சமகால தொழில்நுட்ப யுகத்திற்கு அவசியமான எண்ணிம கல்வி அறிவு மற்றும் இணைய பாதுகாப்பு வழிகாட்டல் வகுப்புகளை தொடங்குதல். சுய தொழில் மற்றும் வேலை வாய்ப்பை உருவாக்க உதவும் சுய விவர குறிப்பு தயாரிப்பு பாசறைகள், ரெஸ்யூம் ஒர்க் ஷாப்ஸ் மற்றும் நேர்காணல் பயிற்சிகளை வழங்குதல். பின்தங்கிய சூழலிலிருந்து வரும் மாணவர்களின் கல்வி தரத்தை உயர்த்தும் நோக்கில் மாலை நேர வீட்டுப்பாட உதவிகள் மற்றும் இலவச பயிற்சி வகுப்புகளை ஏற்பாடு செய்தல். உள்ளூர் எழுத்தாளர்கள், கலைஞர்களை ஒருங்கிணைக்கும் கலாசார நிகழ்வுகளை தொடர்ந்து நடத்துதல். தொழில்முறை நூலகர்களை உருவாக்குதல், வினைத்திறனாக்குதல். யுனெஸ்கோ அறிக்கை வலியுறுத்துவது போல நூலக பணியாளர்களின் தொடர்ச்சியான தொழில்முறை கல்வி மற்றும் பயிற்சி இன்றியமையாதது. ஒரு பொது நூலகத்தில் பணியாற்றுபவர்கள் வெறும் புத்தகங்களை அடுக்குபவர்களோ அல்லது எழுதுவினைஞர்களோ அல்ல. மாறாக நவீன நூலகவியலின்படி அவர்கள் பின்வரும் பொறுப்புகளை கொண்ட வல்லுநர்கள் ஆவர். தேவை பகுப்பாய்வு அடிப்படையிலான சேகரிப்பு விருத்தியாளர்கள், கலெக்ஷன் டெவலப்பர்ஸ். சமூகத்தின் உண்மையான தேவைகளையும் பிராந்தியத்தின் வாசிப்பு போக்குகளையும் துல்லியமாக கண்டறிந்து நூலக திரட்டுகளை திட்டமிடும் நிபுணர்கள். தகவல் அறிவுத்திறன் பயிற்றுவிப்பாளர்கள். போலி செய்திகளுக்கும் துல்லியமான தரவுகளுக்கும் இடையிலான வேறுபாடுகளை இனங்கண்டு பொதுமக்களுக்கு முறையான தகவல் அறிவுத்திறன்களை கற்பிக்கும் ஆசிரியர்கள். உசாத்துணை வழிகாட்டிகள், ரெஃபரன்ஸ் ஸ்பெஷலிஸ்ட். ஆய்வாளர்கள் மாணவர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு தேவையான அத்தியாவசிய தரவுகளையும் ஆவணங்களையும் கண்டறிந்து வழங்கும் தரமான உசாத்துணை சேவைகளை ரெஃபரன்ஸ் சர்வீசஸ் முன்னெடுக்கும் வழிகாட்டிகள். எண்ணிம வள முகாமைத்துவ வல்லுநர்கள், டிஜிட்டல் ரிசோர்ஸ் மேனேஜர்ஸ். சமூக மாற்றத்திற்கான புத்தாக்க செயல் வடிவ திட்டங்களை உருவாக்குவதுடன் மின் நூலகம், லைப்ரரி மற்றும் இணைய வழி எண்ணிம வளங்களை முறைப்படி முகாமைத்துவம் செய்யும் உத்தியோகத்தர்கள். எனவே மட்டக்களப்பு பொது நூலகத்தின் உள்கட்டமைப்பு பயன்களை முழுமையாக அறுவடை செய்ய வேண்டுமாயின் அதன் நூலகர்கள் பணியாளர்களின் தொழில்சார் தகமைகளை மேம்படுத்துவதிலும் தொடர்ச்சியான பயிற்சிகளை வழங்குவதிலும் உள்ளூராட்சி மன்றங்களும் பொறுப்பான நிறுவனங்களும் முதலீடு செய்ய வேண்டியது இன்றியமையாததாகும். சமூக பங்களிப்பும் தொடர்ச்சியான தேவை பகுப்பாய்வும். பொது நூலகம் என்பது அதன் அடிப்படையிலேயே சமூகத்துக்கு முழுமையாக சொந்தமான ஒரு பொதுவழி, பப்ளிக் ஸ்பியர் ஆகும். அது எந்த ஒரு குறிப்பிட்ட அரசியல் கட்சிக்கும் தற்காலிக தனி நபர்களுக்கோ அல்லது ஆளும் அரசாங்கத்திற்கோ மட்டும் சொந்தமான ஒரு நிறுவனம் அல்ல. அரசியல் மற்றும் அதிகார மாற்றங்களுக்கு அப்பால் நூலகம் சமூகத்தோடு பின்னி பிணைந்து செழிக்க வேண்டுமாயின் ஒரு கூட்டு தேவை பகுப்பாய்வு முறைமை, நீட்ஸ் அசஸ்மெண்ட் ஃப்ரேம்வொர்க் கட்டாயமாக்கப்பட வேண்டும். நூலக பயன்பாடு மாறிவரும் தேவைகள் மற்றும் குறைபாடுகளை கண்டறிய தகுந்த கால இடைவெளிகளில் முறையான சமூக கணக்கெடுப்புகள் நடத்தப்பட வேண்டும். மாணவர்கள், முதியவர்கள், சிறு வணிகர்கள் மற்றும் பெண்கள் என வெவ்வேறு பயனர் குழுக்களுடன் பிரத்யேக கலந்துரையாடல்களை நிகழ்த்தி அவர்களின் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்ய வேண்டும். நூலகத்தின் நிர்வாகம், கொள்கை முடிவுகள் மற்றும் எதிர்கால திட்டமிடலில் சமூகத்தின் பலதரப்பட்ட நிலப்பரப்பை பிரதிபலிக்கும் கல்வியாளர்கள், சமூக ஆர்வலர்கள் மற்றும் வாசகர்களை உள்ளடக்கிய ஆலோசனை குழுக்கள் நிறுவப்பட்டு அவற்றின் பங்களிப்பு உறுதி செய்யப்பட வேண்டும். நூலகமே அடையாளம்,
அந்த அடையாளத்தை பாதுகாப்போம். ஒரு பொது நிறுவனத்தின் வரலாற்றில் அதன் தொடக்ககால பெயர் பலகைகளும் கல்வெட்டுகளில் பொறிக்கப்படும் பெயர்களும் அரசியல் சூழல்களால் ஏற்படும் தற்காலிக மாற்றங்களும் வரலாற்றின் கடந்து போகும் பக்கங்கள் மட்டுமே ஆயினும், இந்த நவீன பிரம்மாண்டத்தின் உள்கட்டமைப்பை கொண்டாடும் அதே வேளையில் மட்டக்களப்பு பொது நூலகத்தை அதன் ஆரம்ப காலத்து எளிய அடித்தளத்தில் இருந்து எத்தனையோ சவால்களுக்கு மத்தியிலும் அர்ப்பணிப்புடன் பேணி பாதுகாத்து வந்த முன்னோடி நூலகர்களையும் ஏனைய உத்தியோகத்தர்களையும் நாம் இந்த தருணத்தில் நன்றியோடு நினைவு கூற கடமைப்பட்டிருக்கின்றோம். அரசியல் அலைகளினதும் நிர்வாக மாற்றங்களினதும் மத்தியிலும் நூலகத்தின் ஆன்மா சிதைந்து விடாமல் காத்த பெருமை இவர்களையே சாரும். அதேபோன்று கிழக்கின் முதன்மை அறிவுசார் மையமாக மட்டக்களப்பு பொது நூலகத்தை நிலைநிறுத்த வேண்டும் என்ற தூர நோக்கோடு சிந்தித்து அதற்காக பல்வேறு வழிகளிலும் கொள்கை ரீதியாகவும் நடைமுறை ரீதியாகவும் முன்னின்று உழைத்த அன்றைய அரசியல் ஆளுமைகளையும் அவர்களுக்கு பக்கபலமாக நின்று வழிநடத்தி ஆலோசனைகளையும் ஒத்துழைப்புகளையும் வழங்கிய துறைசார் வல்லுநர்களையும் நாம் ஒருபோதும் கடந்து போய்விட முடியாது. எல்லாவற்றுக்கும் மேலாக இந்நூலகத்தின் சிறப்புமிக்க நூற்திரட்டுகளுக்காக தங்களின் சொந்த சேகரிப்பில் இருந்து அரிய ஆவணங்களையும் நூல்களையும் மனமுவந்து வழங்கிய கொடையாளர்கள், உள்ளூர் வெளியூர் மற்றும் வெளிநாடுகளிலிருந்து அறிவு பொக்கிஷங்களை அரும்பாடுபட்டு சேகரித்து கொடுத்த நூலகவியலாளர்கள், ஆர்வலர்கள் மற்றும் இதன் அவசியத்தை மக்கள் மத்தியில் கொண்டு சேர்ப்பதற்காக உழைத்த சமூக செயற்பாட்டாளர்கள் என அனைவரையும் நாம் நெஞ்சார போற்ற வேண்டும். அவர்களின் கூட்டு பங்களிப்பும் தூர நோக்கும் சிந்தனையும் இல்லாது போயிருந்தால் இன்று நாம் காணும் இந்த அறிவு கோட்டை சாத்தியமாகி இருக்காது. வரலாற்றின் பக்கங்களில் பெயர்கள் பதியப்பட்டோ அல்லது விடுபட்டோ போயிருக்கலாம். ஆனால் அவர்களின் பங்களிப்புகள் இந்த நூலகத்தின் சுவர்களில் என்றும் உயிர்ப்புடன் வாழும் என்பதை நினைவிற்கொள்வது நமது தார்மீக பொறுப்பாகும். இத்தகைய கூட்டு உழைப்பினதும் தூர நோக்கினதும் அறுவடையான இந்த நவீன நூலகத்தின் வாயிலை கடந்து உள்ளே நுழையும் சிறுவரும் இளையோரும் முதியவரும் பெற்றுக்கொள்ளும் அறிவு என்பது அவர்களின் வாழ்வையே மாற்றியமைக்கும் பேராற்றல் கொண்டது. அந்த தனிமனித மாற்றங்களே ஒட்டுமொத்த மட்டக்களப்பு சமூகத்தின் கூட்டு அடையாளத்தையும் அதன் அறிவுசார் மட்டத்தையும் உலக அரங்கில் மேலும் உயர்த்தும். நவீன நூலக தத்துவத்தின் சிற்பி அன்டோனியோ பெனிசி அன்று லண்டனில் முழங்கியது போல, இந்த நாட்டின் மிகப்பெரிய கோடீஸ்வரருக்கு என்னென்ன அறிவுசார் வாய்ப்புகள் கிடைக்கிறதோ அதே போன்ற சமமான வாய்ப்புகள் ஒரு ஏழை மாணவருக்கும் இந்த நூலகத்தில் கிடைக்க வேண்டும். ஏனெனில் அந்த நூலக படிக்கட்டுகளில் ஏறி வரும் ஏழை மாணவர்தான் நாளைய சமூகத்தின் அறிவியலாளராக, பொறியியலாளராக, சிறந்த தலைவராக உருவெடுக்கப் போகின்றார். அவர்களுக்காகவே இந்த அறிவு கோட்டை எழுப்பப்பட்டுள்ளது. அவர்களின் அறிவுசார் அடையாளமே இந்த நூலகத்தின் உண்மையான அழியாத புகழாகும். மட்டக்களப்பு மாநகர சபையின் இந்த புதிய பொது நூலகம் 20,000க்கும் மேற்பட்ட அரிய ஆங்கில நூல்களையும் 80,000க்கும் மேற்பட்ட மொத்த புத்தக சேகரிப்புகளையும் குழந்தைகளுக்கான தனித்துவமான அறிவியல் பகுதியையும் உலகளாவிய உத்தியோகபூர்வ இணையதளத்தையும் கொண்டு நவீன வசதிகளுடன் மிளிர்கிறது. ஆனால் ஒரு பொது நூலகம் என்பது வெறும் பிரம்மாண்ட கட்டடத்தாலோ விலை உயர்ந்த தளபாடங்கள் கருவிகளாலோ அடுக்கி வைக்கப்பட்டுள்ள புத்தகங்களாலோ மட்டும் உயிர் வாழ்வதில்லை. அது மக்களால், அவர்களின் தொடர்ச்சியான வாசிப்பால், அதன் வழியே விளையும் அறிவால், சமூகத்தின் கூட்டு அடையாளத்தால் மட்டுமே உயிர்ப்புடன் வாழ்கிறது. நூலகம் என்பது ஒரு சமூகத்தின் அறிவுசார் ஆன்மாவினதும் அதன் நாகரிகத்தினதும் கூட்டு பிரதிபலிப்பாகும். தற்காலிக அரசியல் ஆதிக்கங்களுக்கும் அதிகார மாற்றங்களுக்கும் அப்பால் இந்த அறிவுசார் அடையாளத்தை போற்றி பாதுகாப்பதும் அடுத்த தலைமுறைக்கு கடத்துவதும் ஒரு முற்போக்கு சமூகத்தின் தார்மீக கடமையாகும். வந்தாரை இன்முகத்தோடு வரவேற்று வாழ வைக்கும் பெருமை மிக்க மட்டக்களப்பு பிராந்தியம் தனது அறிவுசார் பாரம்பரியத்தின் சான்றாக இந்த புதிய அறிவு கோட்டையை நிமித்தியுள்ளது. காலங்காலமாக இம்மண்ணின் ஆளுமைகளும் சான்றோர்களும் உலகிற்கு தந்த அறிவு பங்களிப்பின் தொடர்ச்சியாக இந்நிறுவனம் கிழக்கு மாகாணத்தின் அறிவு புரட்சியை உலகளாவிய ரீதியில் கொண்டு சேர்க்கும் உந்து சக்தியாக திகழ வேண்டும். மட்டக்களப்பின் எதிர்கால தலைமுறையினர்
தங்களை உலகளாவிய ஆளுமைகளாகவும் சாதனையாளர்களாகவும் செதுக்கிக் கொள்வதற்கு இந்த நூலகம் தனது தொழில்முறை சேவையை தங்கு தடையின்றி ஆற்றட்டும். நன்றி.